ஆர்ஆர்எஃப் என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. ஆர்ஆர்எஃப் கொஞ்சம் நெஞ்சு வெயிலாக காயுது வேலூர் மாவட்டத்தில். முடியல. வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இது வேறு அனுபவிக்க வேண்டியதாக இருக்குது. இங்கே எல்லாம் இங்கே தான் இருக்கிறீங்களா ப்ரோ? ஒன்றுமே முடியல ப்ரோ. காயிற வெயிலுக்கு வந்து எதனா சில்லுன்னு சாப்பிட்டலாம் வா ப்ரோ. சில்லுன்னா என்ன ப்ரோ சாப்பிட்றது அடிக்கிற வெயிலுக்கு? ஜூஸ்லாம் குடிச்சிட்டு வா ப்ரோ. ப்ரோ ஜூஸ்லாம் வேணாம் ப்ரோ, நம்ம நுங்கு சாப்பிட போகலாம் வா ப்ரோ. செம்மையாக இருக்கும், சில்லுன்னு கூலிங்காக இருக்கும். சரி வா ப்ரோ, எதுனா ஒன்று பண்ணலாம் வா ப்ரோ. ஒன்றுமே முடியல ப்ரோ என்னால். எல்லாம் வாங்க ப்ரோ போகலாம். ரைஸ் எல்லாம் வாங்க போகலாம், கிளம்பலாம். எந்த இடத்துல ப்ரோ அது? சரி வாங்க ப்ரோ, வா ப்ரோ வா ப்ரோ, டைம் வா ப்ரோ. இப்போ வந்து லுங்கு வந்து அதை சாப்பிட்டு ஒரு குழியில் போடுறோம். ஆர்ஆர்எஃப் இப்போ பார்த்தீங்கன்னா ஜூஸ் குடிக்கலான்னு கூப்பிட்டா அவனுங்க லுங்கு சாப்பிட்றதுக்கு கூப்பிட்றாங்க. சரி ஓகே, ஏதோ ஒன்று சாப்பிட்டா போதும். ஆர்ஆர்எஃப் நம்ம பார்த்தீங்கன்னா வெட்ட கிளம்பியாச்சு. மனுஷனை வெட்ட இல்லைங்க, லுங்கு வெட்ட கிளம்பியாச்சு. என்ன வெயில் இது! ஆர்ஆர்எஃப் காயிற வெயிலில் இந்த ஹெல்மெட்டை போட்டுக்குது, அதுக்கும் அப்படியே வந்து தண்ணியாக ஊற்றுது. ஆர்ஆர்எஃப் அவங்க அதை போயிட்டாங்க, நான் போய் பிடிக்கணும். எங்கடா எங்க? நம்ம அந்த மலையில் வெட்டு இதுக்கு முன்னாடி அங்கே தானே? அதுக்கு ஏன் அப்படி தான் போகிறது, இப்படி நான் வளைச்சி போயினுக்கிறீங்க? அடா டே, நம்ம முன்னாடி போய் பார்க்கலாம். ஆர்ஆர்எஃப் அவங்க வரட்டும், நம்ம முன்கூட்டியே போய் பார்த்துடலாம். இன்னும் பசங்க வராங்க, அதனால தான் கால் பண்ணிருக்காங்க. நிறைய பேர் வந்துட்டு ஆளுக்கு ஒவ்வொன்று தான் சாப்பிட முடியும் போல் தெரியுது. இருந்தாலும் பரவாயில்லைங்க, ஷேர் பண்ணி சாப்பிட்றது தானே ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு அழகு. ஆசையா எங்கன்னா வந்து வண்டி நின்றுச்சுன்னா நீ தான் தள்ளணும். வண்டியில் பெட்ரோல் கூட இல்லை, நீ தான் வந்து கூப்பிட்டு போயினுக்கிறீங்க. கம்முன்னு ஸ்ப்ளெண்டர் எடுத்துன்னு வந்துட்டுக்கலாம். ஆனால் ஸ்ப்ளெண்டர் எடுத்துன்னு வர்றதுனா வீடியோ பண்ண முடியாது. ஏன் நீங்கள் கேட்கலாம், ஏன் அதை பார்த்தா வண்டியாக தெரியலையான்னு. இருந்தாலும் வந்து பழைய வண்டியை மறக்கூடாது. ஆர்ஆர்எஃப் எப்பவுமே நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளெண்டர் தான் வச்சுட்டு இருந்தேன். இப்போவும் இருக்குது என்கிட்ட. R15 வாங்கிறதுலேருந்து இப்போது அதிகமாக R15 தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். என்ன ஹோலியா திருவிழாவான்னு தெரியல. ஹோலி முடிஞ்சாச்சு, திருவிழா ஃபெஸ்டிவலு இன்னும் இருங்க, மைக் சவுண்டு கேட்குது. இன்னும் எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா ஜூன் 15 ஆர்ஆர்எஃப். இன்னும் அப்படி பார்த்தாலும் வந்து ஒரு 3 மந்த்துக்கு இருக்குது, 2.5 மாதத்துக்கு இருக்குது. 3 மந்த்தில் 2.5 மாதத்துக்கு இருக்குது. மறக்காமல் எல்லாம் வந்து ஃபெஸ்டிவலுக்கு வாங்க. என்னடா சட்டையை கழட்டி விட்டு சண்டைக்கு வர மாதிரி நிற்கிற? நாங்கள்லாம் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? நாங்கள்லாம் அப்போவே அப்படி, நான் கொஞ்சம் ரக்கடான ஆள். ஆர்ஆர்எஃப் நீங்கள் கேட்டு பாருங்க. அச்சோ அவர் பயங்கரமான ஆளாச்சு அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில் கூட. அதனால் நான் கொஞ்சம் ரக்கடான ஆள். ஆர்ஆர்எஃப் அதனால தான் நம்ம பேரே வந்து பார்த்தீங்கன்னா ரக்கட் ரஞ்சித்துன்னு வச்சுக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டவங்க வீடு. அவன் இருக்க மாட்டான், ஒர்க்குக்கு போயிட்டுருப்பான். என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட் காலேஜில். அங்கே வெறிக்கும் லுங்குலன்னா உனக்கு நடக்குதுடா. என்ன ஃபெஸ்டிவல் முடிஞ்சிடுச்சா? கழட்டிட்டு இருக்காங்க. ஆமாம், கொஞ்சம் தான் இப்படியே வந்துருக்கண்ணா. அப்படியே இருக்கும். ஆர்ஆர்எஃப் மழை தெரியுதுங்களா? அங்கே தான் நம்ம போக போகிறோம். இதுக்கு முன்னாடி இங்கேயும் நான் வந்து பார்த்தீங்கன்னா தேன் எடுத்துருக்கோம். ஆனால் ரொம்ப ரிஸ்க்காக ஆர்ஆர்எஃப்.
மேலே இருந்து கீழே விழுந்தா அவ்வளோதான். உண்மையாகவே வேலூர் சைடு வந்து பாருங்க அரஃபே, என்ன வெயில், சரியான வெயிலாக இருக்குது. இந்த மேஸ்திரி வேலை செய்கிறவங்களாம் எப்படி தான் செய்கிறாங்கன்னே தெரியல. உண்மையாகவே ரொம்ப கஷ்டமான வேலைங்க அதெல்லாம். வெயிலே வந்து செய்யணும் பாவம். மேஸ்திரி வேலை செய்கிறவங்க மட்டும் இல்லை, மற்ற வேலை செய்கிறவங்க, இந்த வெயிலில் செய்கிறவங்களுக்கும் வந்து உண்மையாகவே ரொம்ப பாவம் அரஃபே. உண்மையாக ரொம்ப கஷ்டம் இந்த வெல்டிங் வேலை செய்கிறவங்க, ட்ரெஸ் போடுறவங்க அப்படின்ட்டு. எங்கள் அண்ணன் கூட ட்ரெஸ் தான் போடுறான், ஆனால் எனக்கே ஒரு மாதிரியாக இருக்கார் அரஃபே. என்னால் எதுவுமே பண்ண முடியலையே அப்படின்றது தான், என்னால் எதுவும் ஹெல்ப் பண்ண முடியலையன்றது எனக்கே வந்து ரொம்ப வருத்தமாக இருக்கும். நான் நைட்டில் தூங்கிறது கூட இல்லை அரஃபே, ரொம்ப நாள் ஆகிடுச்சு நான் தூங்கியும். எனக்குள்ளே ஏகப்பட்ட வந்து ஃபீலிங், கஷ்டம். அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு லவ் ஃபெயிலியர் பாய். இந்த ஃபீலிங்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நான் எவ்வளோ ஜாலியாக இருக்கணும்னு நினைக்கிறேன், ஆனாலும் என்னால் இருக்க முடியல. நான் அதுவே ஒரு நாளைக்கு வந்து ஒரு வீடியோ போடுறேன், என்னோடய ஸ்டோரியை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு நாளைக்கு, இப்போ சொல்ல வேணாம். இந்த காலத்துலலாம் பணம் காசு தான் இப்போ ரொம்ப முக்கியம், அது இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இவங்களே லுங்காட்டுறது தான் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. இல்லையாடா, இல்லையா லுங்கா? லுங்கு இல்லையா? இதா ரஞ்சித்தா வேலைக்கு போட்டார். நாங்களே லுங்காட்டலாம் தானே வந்தோம். டே நாங்களே பார்த்துன்னு எதுவுமே இல்லையா? இந்த பாரு கத்திட்டு திஞ்சி வரும். அரஃபே இங்கேயும் பார்த்தீங்கன்னா லுங்கில் ஆல்ரெடி இந்த ஊருக்கார பசங்களே எனக்கு ரொம்ப பேர் தெரியும். இங்கே இல்லைண்ணா, நாங்களே தேட்டு வந்துன்னு வரோம், மலையாக தேட்டு வந்துன்னு வரோம், எங்கேயுமே இல்லைண்ணா அப்படின்ட்டாங்க. இருங்க வேறு இடத்துக்கு போய் பார்ப்போம். வருஷம் இருக்குதா அரஃபே, அப்படியே இருக்கார் அரஃபே, யாருமே வெட்ட மாட்டாங்க. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா சரியாக விளைச்சல் இல்லை. பார்த்துக்கலாம் வாங்க, இன்னும் 2-3 இடத்துக்கு போய் பார்ப்போம். வேற எங்கடா வாசு? எங்கள் தம்பி ஃபோன் பண்ணி கேட்டுன்னு இருக்கான், எங்கே ரோட்டு ஓரத்தில் இருக்குதுன்றாங்க. ஆனால் அவங்க என்ன கேட்க போகிறாங்க? ஆ வேற என்ன வந்து கேட்க தான் கேட்பாங்க. மற்ற சொந்தக்காரன் கேட்காம வந்து சும்மா இருப்பானா நீ வெட்டிக்கோன்னு? இப்போ நம்பூர் மலைக்கா இருக்காதா? அவங்க என்ன சொல்ல போகிறாங்களா? எங்கேயுமே இருக்காது போல் தெரியுது. சொல்லவே சொன்னேன் ஜூஸ் குடித்துக்கு போகலான்டான்னு. கூலிங்காக வந்து நல்லாயிருக்கும், ஆனால் லுங்காட்டுறதுக்கு போகலான்னு கூப்பிட்டு இவங்க மலையாக சுற்ற வச்சுன்னுக்கிறானுங்க என்ன. எங்கேயுமே இல்லையா? நான் ராஜா, நீ ராணி, அந்த மாதிரிலாம் ரீல்ஸ் எனக்கும் பண்ணணும்னு தான் தோணுது. ஆனால் நமக்கு தான் ஆள் இல்லையே, எப்படி பண்ணுறது? சரி ஆள் இல்லை, மாமா பொண்ணாச்சும் இருக்குன்னு பார்த்தா நம்மளுக்கு மாமா பொண்ணும் இல்லை. மாமா பொண்ணுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆக போகுது. நம்ம வாழ்க்கை இப்படியோ போயிடுமோ? கடைசி வரைக்கும் எனக்கு நான் மட்டும்தானோ? பார்த்துக்கலாம். ஆ என்னது லுங்கு இருக்குது அரஃபே, உனக்கு தெரியுதான்னு தெரியல, அங்கே இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா கட்டி போட்டு அடிப்பா, நம்ம மட்டும் அந்த மத்தலெல்லாம் ஏறினா. மரத்தை சொந்தக்காரன் வந்து கட்டி போட்டு அடிப்பான் மரத்துலே. மாங்காய் சீசனும் இப்போ தான் இல்லை, அப்படியே திருட்டு மாங்காய் தான் ருசிக்கும்னு சொல்லுவாங்க. அதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா மரத்தவே திருடிடக்கூடாது, மரத்தில் இருக்கிற மாங்காய் மொத்தத்துமே திருடிடக்கூடாது. ஆசைக்கு ஒரு மாங்காய் அறுத்துக்கலாம் அரஃபே, தப்பு இல்லை.
அதை அப்படியே 2 மாங்காய் அறத்தில் வந்து உடைச்சி உப்பு மிளகா அப்புறம் நான் வந்து ஆட் பண்ணுவேன். அதில் முக்கியமான ஐட்டமே பச்சை மிளகா. அதை ஆட் பண்ணிட்டு வந்து சாப்பிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வீடியோ பார்த்துனுக்கிற எல்லாருக்குமே வந்து எச்ச போகிறங்க. சைடில் வந்து ஜொல்லு ஒழுகும். யோசிச்சு பாருங்கள் எப்படி இருக்கும் சாப்பிட்றதுக்குன்னு. யாருக்காக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஜொல்லு சைடில் ஒழுகாரப்ப. இவனுங்க எங்கே தான் என்னை கூட்டின்னு போயினுக்கிறான்னே தெரியல. ஏற்கனவே காஞ்சி கருவா இதனடா வந்து உங்ககிட்ட ஜூஸ் குடிக்கிறதுக்கு போகலான்னு கூப்பிட்டேன். அதுவும் நிழலாக்கிற சைடு கூட்டின்னு போகிறீங்களா? அதுவும் இல்லை. கொஞ்ச நெஞ்சு வெயிலாடா காயுது டே, வண்டியில் இப்படி கூட்டின்னு போயினுக்கிறீங்களா டேய். இவன் வண்டி ஓட்டுறத பார்த்தா ஆமைக்கு இவனுக்கும் போட்டி வச்சு ஆமையே ஜெயிச்சிரும் போல இது. அந்த மாதிரி ஓட்டுனுக்கிறான் பாருங்க அரஃப. வண்டின்னு ஒன்று தான் ஞாபகம் வருது. நான் எப்போ அரஃப வந்து பார்த்தீங்கன்னா 10R எடுக்குது. என்னோட ஆசை அரஃப 10R எடுக்கணும் அப்படின்னு. ஆனால் நான் இருக்கிற கஷ்டத்துக்கு எங்கே இருந்து சைக்கிள் கூட எடுக்க முடியாது. அந்த மாதிரி நிலைமையில் இருக்கேன். ஒர்க் போகணும். எப்படி ஒர்க் போனாலும் அந்த 10,000 ரூபாய் சம்பளம் தான். விலைவாசி ஏறுது. ஆனால் இவனுங்க வந்து சம்பளத்தை ஏற்ற மாட்டுறானுங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க, எல்லாமே விலைவாசியெல்லாம் ஏறுதாரு இருப்பேன். நம்ம சாப்பிட்ற வந்து பொருள்லேருந்து எல்லாமே வந்து விலைவாசி வந்து இன்க்ரீஸ் ஆகுது, ஏறுது. ஆனால் சம்பளம் எப்போவுமே அந்த 10,000 ரூபாய் மட்டும்தான். ஒரு 12,000 ஒரு 15,000 20,000 இல்லை, 10,000 ரூபாய் மட்டும்தான். டே என்னால் முடியலடா. இவனுங்க கூட வந்ததுக்கு நான் ரோட்டோர இடம் வந்து அங்கேயே வாங்கி சாப்பிட்ருப்பாரு. குடியாத்தம் போயிருந்தா ஒன்று ஜூஸ் என்ன சாப்பிட்டு வந்திருப்பேன், இல்லைன்னா இளநீர். அப்படியே இல்லைண்ணா, இளநீருக்கு பஞ்சம் இல்லை. எங்க இளநீருக்கு பஞ்சம் இல்லை, நுங்கு சாப்பிட்டு வந்திருப்பேன். இது யாரும் முடியாது தான். இது அங்கே இருக்குமான்னு தெரியலையா? அங்கே இருக்குதாமே, போய் பார்க்கலாமா? வண்டி வச்சிருப்பு மேலே ஏற்றலாம், ஆனால் கீழே வந்து இடிக்கும். அந்த பக்கம் வழி இருக்குது பாரு, அந்த பக்கம் போ. ஓ ஸ்லோ எங்கன்னா பெஞ்சர் ஆகிட போகுதுடா. 7 மணி டயர் பிளாட் ஆகிட்டு இருக்குது. ரஞ்சித்தை கொஞ்சம் பார்த்து ஓட்டு. யாராருக்கு லுங்கு பிடிக்குமோ மறக்காமல் நம்ம ஒரு லைக் போட்டு விட்டு போங்க. எந்த சைடாக போனா நீ? இவனுக்கு என்ன சுத்த விட்டுனேக்கிறானுங்க. யாருக்கு வந்து லுங்கு பிடிக்குமோ மறக்காமல் லைக் போட்டு போங்க. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்துச்சு அரஃப. என்னன்னா, ஒருத்தர் வந்து சூசைட் பண்ணிக்கினாரு. சூசைட் பண்ண அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேப்ப மரத்தில் சூசைட் பண்ணிக்கினார் அரஃப. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா அவர் நிற்கிற ஹைட்டுக்கு வந்து அது சம்மந்தமே இல்லை, முட்டி போட்டுன்னு அந்த மாதிரி பண்ணிட்டுருக்காரு. அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இங்கே வந்தாவே எனக்கு அந்த ஞாபகம் தான் அரஃப வருது. அதனாலே இந்த பக்கம் வராமல் இருந்தோம். அங்கே நல்லா பண்ணுகிறோடா. இதுதான் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் மலை. டேய், அவ்வளோ பெரிய கத்தாலி என்னத்துல வச்சுன்னுக்குறேன் உர்றா. எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்க அரஃப. கத்தாலி கத்தி மாதிரி இருக்கு பாருங்க, வால் மாதிரி. வானா விடு வளரட்டும். இவனுக்கு எங்கே போயினுக்கிறானுங்க?
டேய் தூக்கு மாட்டுன்னு பார்த்துட்டு வரத்துக்கா அன்னைக்கு வந்தீங்களா? நான் தானே அன்றைக்கி தைரியமாக முன்னாடி போய் பார்த்தேன். நீங்கள்லாம் வந்து ஃபோன் பண்ணால் கூட வரல, பயமாக இருக்குதுன்னு. வீடியோ காலில் வந்து காமிக் சொல்லலாம். நீங்கள் தான் எல்லாத்துக்குமே ஒரு தைரியம் ஒன்றுடா. டேய் அது உங்ககிட்ட இல்லை, என்கிட்ட அதிகமாகவே இருக்குது. நைட்டு 12 மணிக்கு கூட இதில் வந்து விட்டு பாருங்க, தனியாக வந்துடுவேன் நான். நான் ஏன்டா அவளுக்கு போகிறேன்? சரி கேமரா இதில் மாட்டி. உனக்கு எங்கே போனான்னே தெரியல. RRF அவன் பாட்டு தனியாக விட்டு போயிட்டானு. எப்படி இருக்குது பாருங்களா, கொஞ்சம் சுற்றி காமி. இவ்வளோ பொதுராக இருக்குது. ஏன்னா அனகொண்டா பாம்பு எதுனா வந்துச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. எங்கே போனானே தெரியல. நீ அவங்க ஒரு அடி தள்ளி வா, அப்போ தான் வந்து கேமரா நல்லா தெரியும். இரு டேய் எங்கடா இருக்கிறீங்க? ஒரு வழியாக கண்டுபிடிச்சி RRF இங்கதான் நிற்கிறானுங்க. ஏன்டா இப்படியாடா தனியாக விட்டு வரீங்க? ஒரு பச்சை குழந்தைய என்ன லுங்கு இருக்குதா? லுங்கு இருக்குதா? எப்படியோ தேடி கண்டுபிடிச்சிட்டோம் ப்ரோ. தேடி கண்டுபிடிச்சிங்களா? நம்ம ஜெயிச்சுட்டு RRF. லுங்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மரத்தில் இருக்குதா? RRF மரத்தில் வந்து வெட்டி தள்ளுறது. ஏய் கொஞ்சம் என் காலை வச்சிருப்பேடா. டேய் கூப்பிட்டு வந்து என்னடா இப்படி பண்ணுறீங்க? இவ்வளோ இந்த மரத்தில் இவ்வளோ சிக்கலாக இருக்கிற மரத்தில் தம்பி ஏறி இறங்கிட்டாரு. இறங்கடா. ஏன் குரங்கு மாதிரி தூங்கினே இருக்கிற? இறங்கிட்டாரு. இவ்வளோ லுங்கு வெட்டியிருக்காரு RRF. மொத்தத்தையும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேய் நச்சா வெட்டா வேஸ்ட்டாக போகிற. அவன் கடைக்கலன்னு வந்து ரொம்ப இதுவில் இருக்கான். இப்போதான் எனக்கு ஒன்று கொடுத்துக்குறாங்க RRF. இவ்வளோ நாள் நான் வீடியோ எடுத்துனுக்கிறேன், எல்லாம் நல்லா சாப்பிட்டு வந்தாங்க. அது ஏன்டா மாடு துத்தனியை குடிக்கிற மாதிரி குஞ்சினுக்கிற? சவுண்ட் அப்படி தாண்டா வருது நீ பண்ணுறது. ஒரு நம்ம ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா மொத்தத்தையும் வந்து செதுக்கின்னு இருக்காரு. அது மொத்தத்தையும் வந்து பண்ணிவிட்டு அப்போ தான் வந்து ஈஸியாக இருக்குமா சாப்பிட்றதுக்கு. வெட்டி சாப்பிட்றது ஈஸியாக இருக்குமா? சரி விடு. நம்பர் கொடுக்குறேன், ஃபோன் பண்ணுங்க. எறாடி அப்படியே சாப்பிட்றதுலே வாசிடி. இவன் தான் வந்து மறையானா. அந்த மறையானத்தை ஒரே காரணத்தினால வந்து எடுத்து சாப்பிட்டே இருக்கிறாரு RRF. இன்னும் நான் ஒன்று கூட சாப்பிடல. என்னை வீடியோ எடுக்க விட்டு இவங்க எல்லாம் சாப்பிட்னு இருக்காங்க. என்ன பண்ணுறது? அவர் சொல்கிறாரு வேணுன்றவங்க கமெண்ட் பண்ணுங்களாம். கமெண்ட் லிஸ்ட்டில் வந்து கேட்டாங்கன்னா ஏப்ரல் 1 இன்றைக்கி ஏப்ரல் ஃபுல் பண்ணுங்கன்னு சொல்கிறான் RRF. தான் அவனை வெறி நல்லா பார்த்துக்கோங்க. எதனா வீடியோவில் வந்து பண்ணானா அவனை வந்து கேளுங்கண்ணா. 4 வார்த்தை நறுக்குன்னு கேளுங்க. எப்படி ப்ரோ நல்லா இருக்கா? சூப்பராக இருக்குது ப்ரோ. அருமையாக இருக்குது. அருமையாக இருக்குன்னு நீயே சேர்த்து சாப்பிடுவாரு. எனக்கு ஒன்று கொடுக்குறியா ப்ரோ? நீ எல்லாம் யூடியூபர் ப்ரோ. நீ எல்லாம் வீடியோ தான் ப்ரோ எடுக்கணும், சாப்பிடக்கூடாது ப்ரோ. நீ எல்லாம் யூடியூபர்னா சாப்பிடக்கூடாது. நானும் மனுஷன் தான்டா. டேய் வீட்டை விட்டு கொடுப்பா. ஓகே RRF வீடியோ ஏதாவது கட் பண்ணிக்கலாம். நான் வேறு சாப்பிட்ணும். இவனுங்க விட்டா மொத்தத்தையும் காலி பண்ணிவிடுவானுங்க. இது பாருங்க இப்போயே பாதி காலி பண்ணி வச்சுட்டு வரானுங்க. இருக்குது 1 2 நான் சாப்பிட போகிறேன். சரி ஓகே பாய். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கிளம்ப சொல்ல நான் வந்து மற்ற வீடியோ போடுறேன். பாய். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. RRF என்னை பாருங்க எப்படி தூக்க விட்டானுங்க. இவனும் கூட வந்ததுக்கு இந்த வேலையெல்லாம் பண்ண. சரி நீங்கள் இந்து வாங்க. நான் எப்படி நோட்டுங்க. இது கரைகிறேன்னா ஆகுமான்னு தெரியல. கரைகிற ஆச்சுன்னா எங்கள் அம்மா எடுத்து தொடப்பு காட்டாடி. புது சட்டை புது சட்டை வேறா. டே புதுசு எடுத்துக்கலாம் போ ப்ரோ. இப்போல்லாம் ஒரு சட்டை 500 ரூபாய் 600 ரூபாய். புதுசு எடுத்துக்கலாம் போ ப்ரோ. நீ எடுத்துக்கலாம். நீ சொல்லுவ, நீ இருக்கப்பட்டவன். தம்பி பாத்தீங்கன்னா ஏதோ வெத்த காமிக்கிறாரா? கொஞ்சம் முன்னாடி வாடா. இது பேர் வெத்தியா? ஒரு இதுக்கு அது இதுல போனோம். அதுக்கு இதுல வாப்பா எப்படி அப்ப நல்லா பாத்துட்டு பாரியா.
இன்னும் RRF ஜிம்முக்கு போய் உடம்பெல்லாம் ஏற்றி வச்சிருக்கிறீங்க. ஆமாம் பேக்காம்ஸு பார்த்தா தெரியல 5 கிலோ டம்பிள்ஸ் தூக்கின்னு போயின்னு வர்றேன். 5 கிலோ வரும், இது 10 கிலோ வரும்டா டேய். அதுக்கு எதுக்கு இப்படி கை வந்துடுது? அதுவா 6 மணி இன்னும் ஆகலல்ல, 12 மணி ஆயிடுச்சு. 6 மணிக்கு தான் போய் போடணும் பறக்கு. சும்மா சொன்னா எல்லாம் நம்பிட்டு பாருங்க. RRF நம்ம பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு. அவ்வளோதான், வீட்டுக்கு கிளம்பிட்டோம். டேய் எப்பா என்ன சூடாகுறா டேய் சீட்டு டேய். RRF நுங்கு பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் RRF. ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் RRF. நான் அவ்வளோதான், வீட்டுக்கு கிளம்பிட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் பெல் ஐக்கானை தட்டி விட்டுப்பாங்க, அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ரைட் பண்ண சொல்ல வந்து பார்த்திங்கன்னா சேஃபாக ரைட் பண்ணுங்கள், முக்கியமாக ஹெல்மெட்டை போட்டுக்கோங்க RRF. பை பை, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.